ஒரு சின்னியம்பாளையத்தில் இருக்கிறோங்க. நான் 3 குழந்தைங்களுக்கு தாயா இருக்கேன். பெரியவங்க 11, அப்புறம் சின்னவங்க 8 வயசுங்க. இவங்க 3.5 வயசு. ஸோ நான் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது இல்லைங்க, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறது இல்லை. ஸோ மினிமலிசம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ், அதாவது பொருட்கள், எண்ணங்கள் எல்லாம் அதிகமாக எல்லாமே வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் நான் நிறைய ஜேர்னல் எழுதுறேன். இன்ஸ்டாகிராம் என்னோட பேஜில் என்னோட லைஃப்பை நான் ஷேர் பண்ணுறேங்க. இப்போ இந்த பள்ளிக்கூடத்துக்கே அனுப்பாம அவங்களுக்கு எப்படி நாலேஜ் கெயின் ஆகும்? இப்போ வாழ்க்கை பூராமே நம்ம குழந்தைகளை படிக்க வச்சுட்டு இருக்கோம், அவங்களுக்கு நாலேஜ் கெயின் ஆகும், அதுக்கப்புறம் அவங்க ஜாபுக்கு போவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். நீங்க எங்கேயுமே அனுப்ப மாட்டீங்கன்னா எப்படி நாலேஜ் கெயின் ஆகும்? ஸோ இப்போ நம்ம ப்ராசஸ், இப்போ நீங்கள் கேட்குறது என்னன்னா, படிக்கிறது சம்பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும்தான் இருக்குது நம்ம கேள்வியில். ஆனால் நாங்கள் என்னன்னா, படிக்கிறது நாங்கள் லைஃப் லாங் படிச்சுட்டு தான் இருக்கோம். படிக்கிறது நான் என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு, நான் சக மனுஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு, நான் இந்த இயற்கையை புரிஞ்சுக்கிறதுக்கும் பேணி காக்கிறதுக்கும் தான் என்னோட படிப்பு இருக்கணும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் நான். ஸோ இப்போ குழந்தைங்க படிக்கிறதே இல்லைன்ட்டு இல்லைங்க, நிறைய கத்துக்கிறாங்க. இப்போ அவங்க பிறந்ததுலேருந்து கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்குண்டான பதில்களுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பண்ணி கொடுக்குறோமான்னு நம்ம நினைக்காம, நம்ம ஸ்கூல்லையும் டியூஷன்ஸ்லையும் மட்டும்தான் அதுக்குண்டான பதில் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது, யானை பசிக்கு சோளப்பொரி மாதிரி அவங்களுக்குண்டான ஒரு கேள்வி இல்லாம ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு கேள்விக்கு பதில் தேடுறாங்க. அவங்க கேட்குற கேள்வி, ஏன் டேப்பு தண்ணி தானே போயிட்டே இருக்குது, ஏன் யாரும் மூட மாட்டேங்கிறீங்க, ஏன் நீங்க இவ்வளவு தண்ணி போட்டு கை கழுவுறீங்க அப்படின்னு அவங்க குழந்தை கேக்குது. இதெல்லாம் வேண்டாம், போய் நீ இங்கிலீஷ் படி, இதெல்லாம் வேணா நீ போய் மேக்ஸை படி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த கேள்விக்கு தான் நான் பதில் தேடிட்டு இருக்கேன். அப்படி ஒரு கேள்வி இருக்கும்போது அந்த குழந்தைக்கு தண்ணிங்கிறது எவ்வளவு இயற்கை அப்படிங்க, அது இயற்கை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, கையை தேய்ச்சி கழுவுனா போதும், ஏன் தண்ணியில் இருக்கிற ஃபோர்ஸோட நமக்கு தண்ணி கை கழுவணும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு புரியறது நம்மளுக்கு புரியல. அந்த குழந்தை நம்மளுக்கு சுட்டி காமிக்கிறது, இது எனக்கு என் குழந்தைங்க தான் இயற்கையை எனக்கு ஒரு ஃபில்டர் எல்லாம் பார்க்க வைக்குது. அந்த கேள்விகள் என்னோட தேடலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அவங்க இயற்கை பார்க்குற விதம் அழகா இருக்கு. ஸோ நாங்க வீட்டுக்குள்ளாரியே ஹோம் ஸ்கூலிங்கிறது வீட்டுக்குள்ளாரியே இருக்கிறதுங்கிறது கிடையாதுங்க. ஸோ ஸ்கூலுக்கு போகல, அதுக்கு ஒரு வார்த்தையாக தான் நான் பார்க்குறேன் ஹோம் ஸ்கூலிங்னு. இதில் நிறைய விதம் இருக்குது, அன்ஸ்கூலிங், ரேடிக்கல் ஸ்கூலிங் அப்படின்னு எல்லாம் இருக்குங்க. ஸோ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறது இல்லை. ஆனால் என்னோட பெரியவ டான்ஸ் படிக்கிறா, மியூசிக் படிக்கிறா, அதில் ரொம்ப டீப்பாக போகிறா. ஆனால் அவளுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கிறது இல்லை. ஸோ இப்போ அவர் டான்ஸ் போகிறதுல அதில் மேக்ஸ் நிறைய இருக்கு. மேக்ஸ் நட்டுவாங்கத்தில் எவ்வளோ மேக்ஸ் இருக்குங்க. அதில் அவங்க நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுறாங்க, சக மனுஷங்களை பார்த்துக்கிறாங்க. நாங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுறோம், குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு இந்தியா ஃபுல்லாக நிறைய மாநிலங்கள் போயிருக்கிறோம். அங்கே இருக்கிற மக்களை பார்க்குறோம், அங்கே இருக்கிற இயற்கையை ரசிக்கிறோம். அவங்க என்னென்ன ப்ராக்டிஸ் பண்றாங்க, அவங்க கல்ச்சர் என்ன, அவங்களோட இண்டிஜினியஸான ஃபுட் ஸ்டைல் என்ன. அவங்க சில பேரெல்லாம் டெய்லி காலையில எழுந்திரிச்சு அவங்களோட மலையை தான் கும்பிடுறாங்க, அதாவது மவுண்டன்ஸை தான் கும்பிடுறாங்க அவங்க. அது ஏன், அது என்ன பண்ணுது அவங்களைய? ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியில போனா கடலை இவ்வளோ சீற்றம் ஏன் நீங்க எல்லாம் ரீலோகேட் ஆகி போக மாட்டேங்கிறீங்கன்னு என் பொண்ணு கேட்டதுக்கு, இது எங்க வீடு அப்படின்னு சொல்லும் போது அவங்க கடலை எப்படி அவங்க வீடா பாக்குறாங்க அப்படிங்கறது எல்லாம் அந்த இமோஷன்ஸ் நம்ம டெக்ஸ்ட் புக் மூலியமே படிக்கும்போது அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறோம். ஆனா அந்த இமோஷன் பிஹைண்ட் த கான்செப்ட் நம்மளுக்கு தெரியறது இல்ல. இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க எல்லாம் நிறைய பணம் வச்சிருக்கீங்க, அதனால அந்த குழந்தைங்க நீங்க நாங்களே பாத்துக்கிறோம் அப்படிங்கிறீங்க. எஜுகேஷன் கொடுக்காம அது எப்படி வளரும்? புரியல உங்க கொஸ்டின். பணம் இருக்காங்க மட்டும்தான் இருக்காங்க, இது பணம் இல்லாதவங்க எப்படி படிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச சென்னையில் ஒரு ஆட்டோ ஓட்டுற பர்சன் இருக்காங்க. ஓகே, நான் இப்போ எஜுகேஷனுங்கிறது நான் குழந்தைக்கு நான் ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்குறேன், நான் குழந்தைய பார்த்துக்கிறேங்கிறதே கிடையாது. ஹோம் ஸ்கூலிங்கிறது ஒவ்வொரு பேரண்டோட ஒரு இன்னர் சர்ச்சை நான் பார்க்குறேன்.
ஸோ எனக்கு நான் என்னோட லைஃப்பை நான் என்னோட தேடலில் நான் பார்க்குறேன். இயற்கை சார்ந்து வாழ்றதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். அது மூலமா ஒரு வாத்து கூட்டத்தில் ஒரு அம்மா எப்படி முன்னாடி போகும், குட்டி குட்டி வாத்துகள் எப்படி பின்னாடி வரும், அந்த மாதிரி என்னோட குட்டி வாத்துகள்லாம் பின்னாடி வருதுங்க. அது நான் போகிற பாதை ஒரு தெளிவான பாதை, நான் போகிற பாதை இயற்கை நோக்கி போன பாதைனால அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த குழந்தைங்க அதில் எதுவும் அவங்க அந்த அந்த ஸ்பிரிட்டில் பார்த்து அவங்களுக்கு வேணுங்கிறதுல பிடிச்சி வளர்ந்துக்குவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருப்பாங்க, அளவு வேர்ல்டுல எவ்வளோ பேர் இருப்பாங்க? தமிழ்நாட்டிலேயே கிட்டத்தட்ட 10,000 ஃபேமிலிஸ் மேலே இருப்பாங்க ஹோம் ஸ்கூல் பண்ணுறாங்க. இந்தியா ஃபுல்லாக லட்சத்துக்கு மேலே தாண்டுவாங்க. வேர்ல்டு வைட் இட்ஸ் டிஃப்ரெண்ட் பால் கேம். யூஎஸ்லலாம் வந்து இது வந்து லீகலைஸே பண்ணிட்டாங்க. யூ கேன் ஹோம் ஸ்கூல், அது அத்தாரிட்டிஸ்லலாம் பண்ணலாம். ஆஸ்திரேலியாவில் தென் லீகலைஸ் பண்ணிட்டாங்க. சில கண்ட்ரீஸில் அது லீகலைஸ்டாக இல்லை, யூரோப்பில். ஸோ அந்த மாதிரி ஹோம் ஸ்கூலிங் அன்ஸ்கூலிங்கிறது வந்து இப்போ வந்து நீங்கள் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டிலையாட்டும் சரி, ப்ரவுன் யூனிவர்சிட்டிலையாட்டும் சரி, நீ நோ மோர் +2 டிகிரி இருந்த +2 சர்டிஃபிகேட் இருந்தால் தான் உள்ள என்டர் பண்ண வேண்டியதில்லை. நீ வந்து உன்னோட ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்க, நீ என்ன கொலாபரேஷன்ஸ் பண்ணியிருக்க, நீ என்ன வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணியிருக்க, நீ என்ன வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ பண்ணியிருக்க, அதை வச்சு தான் எல்லாரும் உள்ள போறாங்க. ஸோ நோ மோர் 10th and 12th இஸ் ஜஸ்ட் லைக் நீயும் நான், எனக்கும் ஏ தெரியும் உனக்கும் ஏ தெரியும் அப்படிங்கிறது தான். ஆனால் தனித்தன்மை உனக்கு நீ வந்து எவ்வளோ இதில் இன்வெஸ்டடாக இருக்க அப்படிங்கிறது மூலியமா தான் அவங்க வந்து இந்த யூனிவர்சிட்டிக்குள்ளார அட்மிஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஒரு காலேஜுக்கு போனாலும் ஸ்கூலுக்கு போனாலும் சர்டிஃபிகேட்ஸ் வேணும், ஒரு ஜாபுக்கு போனாலும் சர்டிஃபிகேட்ஸ் தான் மஸ்ட் கேட்பான். இப்போ ஒண்ணுமே இல்லாம இவங்க ஹோம் ஸ்கூல்லே இருந்தாலும் என்ன சர்டிஃபிகேட்ஸ் வச்சு அவங்க பண்ண முடியும் இதெல்லாம்? அதாங்க இப்போ வந்து இன் அ வேர்ல்ட் ஆஃப் லாட் ஆஃப் ஒரே நிமிஷம் பாப்பாக்கு தண்ணி கேட்குறேன். growth ஆவாங்க. ஓகேண்ணா. ஸோ இப்போ மெயினாக வந்து எனக்கு ஒன்றும் வந்து பெருசாக இந்த கம்யூனிட்டியில் வளர்கிற குழந்தைங்க வந்து ஒரு அடிமை தொழிலை விரும்ப மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னோட ப்ராசஸ் அதான். நிறைய அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. எப்படி இவங்க ஆர்கனைசேஷன்ஸ் பில்ட் பண்ணுவாங்கன்னா இந்த ஹையரார்க்கியே இல்லாமல், அதாவது நான் சொல்கிறேன் நீங்கள் கேளு அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம எல்லாரும் கூட சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இவங்க உருவாக்குவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்துட்டு இவங்க வந்து நிறைய ஆர்டிஸ்ட் அண்ட் நிறைய ஆர்ட் பேஸ்ட் பேக்ரவுண்ட்ஸுங்க, நிறைய சயின்டிஸ்ட், அந்த மாதிரி இயற்கைக்கும் சக மனுஷனுக்கும் பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. ஸோ ஐ வுடன்ட் சே தட் இவங்க எல்லாம் வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறதுக்கு முடியாத கெப்பாசிட்டி இருக்கும், அவ்வளோ அதுக்கும் மீறி அவங்க கெப்பாசிட்டி வந்து அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. இப்போ போயிட்டு இருக்கிற ஸ்கூலுக்கு குழந்தைகளுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஓகே. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஆஸ் சச் ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க, இப்போ குழந்தைங்கள அனுப்புறீங்கன்னா அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். வேறு எதுவுமே வேண்டியதில்லை. அவங்க கூட நீங்கள் வந்து ஸ்கூலில் வந்து ஒரு பேபி சிட்டிங் சர்வீஸா இல்லை உங்கள் ஸ்கூலில் வந்து எல்லாமே பண்ணிக்குவாங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன எதிர்பார்க்காம, ஏன்னா தட்ஸ் அ பர்டன் ஆன் ஸ்கூல்ஸ் ஆல்சோ. ஸோ எனக்கு எவ்வளோ ஸ்கூல்ஸ் கொடுத்ததுங்கிற ஒரு ஹாப்பினஸ் எனக்கும் இருக்குது. ஸோ நம்ம வந்து எல்லா பேர்டனையும் ஸ்கூலில் போடாமல் நம்ம வந்து ஆஸ் அ பேரண்ட் நம்ம என்ன பண்ணணும்னா அன்பு வந்து போதனை பண்ணுற மாதிரி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. Loudly. Oh my God. Shout again. Bros. Guys. Again. Hey, Loudly. Bros.